ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த தமிழ் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. மதிப்பெண் 90 மதிப்பெண், 10 மார்க் இன்டர்னல் இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின் 3 × 2 6. குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தியாது, மருத்துவத்தின் பிரிவுகள் குரல் கூறுவன யாவை, உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தவன யாவை, ஒழுக்கமும் பொறைமும் முனைப்போல் யாருக்கு, இவ்வடிகள் எதை குறிப்பிடுகிறது. 2 × 2 4. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை, அந்தனரின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன மொழி குறித்து ரசூல் கம்சே பார்வையினை குறிப்பிடுக. ஒரு மதிப்பெண் வினாக்கள்லாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மெயினாக அதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 × 4 8. காற்றில் ஆடும் புல் வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன். அடுத்து பார்த்தீங்கன்னா உயர் தமிழை உயிரென்று போற்றுமையின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. வாய்க்காலின் சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி பார்த்திங்கன்னா நமக்கு பொதுத் தேர்வில் கேட்டிருக்காங்க. 2 × 4 8. என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழிப்பட்டினை எழுதுக. தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. பிரான்சிஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோயில் குறித்து நீங்கள் அறிவன யாவை, இயற்கையுடன் உரையாடல் ஒற்றை கற்பனையாக 10 வரிகளில் எழுதுக. எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையெளி கொடுத்துருக்காங்க. தீயினார் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு, இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியினை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கு விடை தருக. 3 × 6 18. நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க. அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையினை உருவாக்குக. நாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரிக புதையலாக நாட்குறிவை பயன்படுத்தியவர் அனந்தரங்கன் என்பதை நிறுவுக. சிம்பனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நம் பாடப்பகுதி கொண்டு தொகுத்துள்ளதுக. வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. மனப்பாட பாடல், யுகத்தின் பாடல், செயல் என முடியும் குரல். ஸோ இதான் 11ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 கவர்மெண்டோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.